அனைவருக்கும் வணக்கங்க. கோவக்காய் ரொம்ப ரொம்ப கொடிங்க இருக்குங்க. அதனால நான் இப்போ பறிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. கோவக்காய் சுகர் இருக்கிறவங்க பயன்படுத்திக்கங்க. ரொம்ப நல்லதுங்க. இதில் பசங்க சின்ன பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நீங்கள் சிப்ஸ் மாதிரி போட்டு கொடுக்கலாம். நம்மளும் தினம் கோவக்காய் பொரியல் எல்லாம் சாப்பிட்லாங்க. ரொம்ப உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்ததுங்க. இப்போ கோவக்கொடியை பற்றி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ இதுதாங்க கோவக்காய் கொடிங்க. இதோ இருக்கு பாருங்க, இதுதான் கோவக்காய் கொடிங்க. இப்போ கோவக்காய் நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வச்சிருக்கேன் பாருங்க. நான் இந்த மாதிரி அடித்தண்டு மாதிரி இருக்கிற இந்த தண்டு இந்த முண்டோடு இருக்கிற ஒரு தண்டோடைய குச்சியை வாங்கி நடுங்க. அப்படி நடும்போது உங்களுக்கு கசப்பு இருக்காதுங்க. மற்றபடி விதையோ அப்படியே போட்டோ வளர்த்தோன்னா ரொம்ப கசப்பாக இருக்குங்க. அதை நம்ம சாப்பிட முடியாதுங்க. அதனால இந்த மாதிரி தண்டை வாங்கி நீங்கள் நட்டு வச்சிங்கனாலே நல்லா இருக்குங்க. கசப்பு இல்லாத கோவக்காய் நம்மளுக்கு கிடைக்குங்க. இதோ பாருங்க, அப்படியே மேலே வரைக்கும் போயிருக்காங்க. அனைவருக்கும் மிக்க நன்றிங்க.